Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு பீட்சா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது wheat bread pizza with homemade pizza sauce and herbs. எப்படி செய்யலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் சேனலை இதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். சோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹெர்ப்ஸ் எப்படி வீட்டிலேயே ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஓரிகானோ வந்து தமிழில் கற்பூரவள்ளி, அப்புறமா பேசில் லீவ்ஸ், இந்த ரெண்டு லீவ்ஸையும் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி அதை வந்து பவுடர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து குக்கரில் குக் பண்ணுற டைம் இந்த லீவ்ஸை வந்து அப்படியே மேலே வச்சுருங்க. ஆனால் குக்கர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கணும். ஸோ வந்து குக்கரில் குக் பண்ணுற டைம் இந்த லீவ்ஸை அப்படி சுற்றி மேலே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது மெதுவாக வந்து ட்ரை ஆகிட்டே வருது பாருங்கள் எல்லா லீவ்ஸும். இப்போ இந்த லீஃப் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த லீவ்ஸை நீங்கள் வந்து கை வச்சு க்ரஷ் பண்ணிடலாம். இப்படி குட்டி குட்டியாக க்ரஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பேசில் லீஃபும் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நான் கை வச்சு ரெண்டையும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஹெர்ப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீட்சா சாஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய், அது கூட ஒரு சின்ன பீஸ் வந்து ஆனியன் எடுத்துக்கோங்க. இந்த மூணையும் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறமா அந்த காஞ்ச மிளகாவையும் ஆனியனையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்படி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அது கூட நம்ம வேக வச்ச தக்காளி இருக்குல்ல, அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் பொடிசாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீனி, ஃபைனலாக ஒரு பிஞ்ச் ஆஃப் ஒரிகானோ அண்ட் பிஞ்ச் ஆஃப் பேசில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளாடி ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் இப்போது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ண வச்சுருங்க. அகெயின் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை ஒரு மூடி போட்டு மூடி சிக்கன் நல்லா குக் ஆகுறது வரை குக் பண்ணிக்கோங்க.
சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இப்போ அது கூட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொடிசாக நறுக்கின கேப்சிகம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொடிசாக நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து பீட்சா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அது மேலே வந்து ஒரிகானோ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வீட் பிரெட் எடுத்து அதோட சைட்ஸ் வந்து லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு மிடில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்ஸில் வந்துட்டு தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் வந்து சைட்ஸ் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் வந்து அந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கோங்க லெவலாக. அது மேலே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் வச்சுக்கோங்க. சீஸ் மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரிகானோ தூவி விட்டுருங்க. இந்த ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் 150 டிகிரியில் பேக் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த சீஸ் மெல்ட் ஆகுறதோட பேக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்துட்டு அவன் இல்லைன்னா நீங்கள் ஈவன் குக்கரில் கூட வச்சு இதை பேக் பண்ணிக்கலாம். நம்ம அதை கட் பண்ணி பார்க்கலாம். எம்மி அண்ட் டெலிஷியஸ் பிரெட் பீட்சா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.